கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தினாலே இந்த வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்த உங்கள் ஒருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வழியிலே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் எபிரேயர் புத்தகம் 10ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி 36வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்கள் கடந்த நிமிஷங்கள் எல்லாம் எங்களை கண்மணியை பாதுகாத்து இன்றைக்கு ஒரு புதிய நாளுக்குள் எங்களை நீங்கள் வழிநடத்தி உம்முடைய நாமத்தினுடைய வல்லமை, உம்முடைய மகத்துவம், ஆண்டவரே உம்முடைய தகப்பனுக்கு தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு இவைகளை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்வதற்கு நீர் கொடுத்திருக்கிற மாபெரும் தயவுக்காக வேண்டும் நாங்கள் சோதரிக்கிறோம். இதனாலே கர்த்தாவே அடியை மறைத்து நீர் உண்மையை வெளிப்படுத்தி ஆண்டவரே உண்மை அன்று எல்லாரும் விசுவாசித்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்துவதற்கு தேவன் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறவர்களாக எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கர்த்தராகிய ஆண்டவர் தாமே நீங்கள் மாற்றியருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி சில கிருபைக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி என்று சொல்லுகிறோம். உங்களுடைய வல்லமை நடந்த கரத்திலே முற்று முழுதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகள் முதல் பெரிய வரைக்கும் எல்லாரையும் நீங்கள் கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை தகப்பனே வலைதளங்களிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் குடும்பமாக தேவன் தாமே நீங்கள் ஆசீர்வதித்து அந்த வாழ்க்கையை கர்த்தாவே சுவாமி அற்புதங்களை அடையாளங்களை நீங்கள் நடப்பித்து அன்றைய உமக்குள்ளாக ஸ்திரப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் வந்திருக்கிறோம் எங்கள் ஜீவனோடு நல்ல பிதாவே, ஆமென். ரைட். இந்த வருஷத்தினுடைய 1ஆம் திகதி அன்றைக்கு நாங்கள் இந்த வசனத்தை நாங்கள் உங்களுக்கு நீங்கள் பார்த்து சொன்னால் நாங்கள் எழுதி கொடுத்துருக்கிறோம். அதாவது நாங்கள் புக் மார்க்காக நாங்கள் கொடுத்துருக்கிறோம். இந்த வசனம் எங்களுக்கு என்ன சொல்லுகிறது சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் மறுபடியும் வசனத்துக்கு வாசிங்க. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. நாங்க தேவனுடைய சித்தத்தின்படி செய்து தேவனுடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செய்யாம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை எங்களால் என்ன செய்ய முடியாது பார்த்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? நாங்க இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாங்க பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள் என்று ஆண்டவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். ஆகவே பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு மனிதன் செல்ல வேண்டியது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய தெரிந்து கொள்ளுதலாக இருக்கிறபடினாலே அவருடைய சித்தம் செய்யாமல் யாரும் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. நல்ல கவனி. அப்ப இந்த நிலையில தேவ சித்தம் என்றால் என்ன அப்படின்றத நாங்க பார்க்கும் பொழுது மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா, மத்தேயு புத்தகம் 7ஆம் அதிகாரம் 21 ஒருத்தர் வாசிங்க. யோவான் புத்தகம் 6:29 ஒருத்தர் வாசிங்க. மத்தேயு 6:21 பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அது பிரவேசிப்பதில்லை. நல்ல கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுல விரும்புகிற காரியம், அதாவது நல்ல கவனி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுல விரும்புகிற காரியம் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய சித்தம் மிக முக்கியம். நல்ல கவனிங்க. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இல்லாம என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை. நல்ல கவனிங்க. அப்ப அதாவது என்ன சொல்லி பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்ல, இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இல்லாம நாங்க என்ன பண்ணிட்டு சொல்லி பாத்தீங்கன்னா, வெறுமையாக தேவ சமூகத்துல வந்து நாங்க இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை போல நாங்க காட்டிக்கொண்டு நாங்கள் செயல்படுவோமாக இருப்போமானால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கை பரலோகத்துக்குரிய ஒரு வாழ்க்கையாக இருக்கவே இருக்காது. அப்ப மெயின் நாங்க என்ன பண்ண போறோம் பாத்தீங்கன்னா, பரலோகத்திற்குரிய பிதாவின் சித்தம் என்ன அப்படின்னா, அவரால் அனுப்பப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு மனிதனும் விசுவாசிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய, அதாவது பிதாவினுடைய சித்தமாக இருக்கிறது. நாங்கள் 6:29 வாசிப்போம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது என்றார். அவர் அனுப்பினவரை நீங்க விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரிகையாக இருக்கிறது. அப்ப தேவனுக்கு ஏற்ற சித்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் இந்த உலகத்துக்கு என்ன பண்ணிக்கிறார்னா அனுப்பி இருக்கிறார். எதற்காக அனுப்பி இருக்கிறார்? எங்களுடைய பாவங்களை
மன்னிக்கும்படியாக, எங்களுடைய அக்கிரமங்களை எங்களிடத்திலிருந்து நீக்கும்படியாக, எங்களை பரிசுத்தப்படுத்தி பரலோக ராஜ்யத்துக்கு தகுதிப்படுத்தும்படியாக வந்த ஒரே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசிப்புமாக இருந்தால் சதானே, அதுதான் தேவனுக்கு ஏற்ற கிரியா இருக்கிறது, அதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்காம நாங்கள் வெறுமனே கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லி நாங்கள் சும்மா சொல்லிக் கொண்டிருக்கிறதுல எந்த விதமான அர்த்தமுமே இல்லை. அது புறக்கணிக்கப்படுகிறதான ஒரு காரியமாகவே இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்து நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சுமப்பதற்காகவே வந்தார், எனக்காக மரிப்பதற்காகவே வந்தார். மரித்து 3வது நாள் அவர் உயிரோடு எழும்பினது சத்தியம் அப்படின்ற ரீதியில ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அறிந்து அவனை மகிமைப்படுத்துவானாக இருந்தால் அவன்தான் பிதாவுடைய சித்தத்தை செய்கிற ஒரு மனிதனாக என்ன செய்வான்னு பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவனாக இருப்பார். ரைட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுக்கு நாம என்ன செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க. உதாரணத்துக்கு நாம இந்த வேதத்திலிருந்தே ஒரு மனிதனை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். சாரி, பேதுருவை குறித்து நாங்க பார்க்க போகிறோம். அப்ப நம்ம லூக்கா புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்க திருப்பி கொண்டு சாரி நாங்க சில வசனங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதாவது நன்றா கவனிங்க. சாரி, இந்த பேதுருவை குறித்து நாங்க வாசிக்கிற பொழுது 1வது வசனத்திலிருந்து நாங்க வாசிப்போம். 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பின்பு அவர் கெனசரேத்து கடலருகே நின்ற போது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. சீமோன் என்றவர் வந்து வெறுமையா ஒரு ஏழை என்று நாங்க பார்க்க முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு படகு, சொந்த படகு ஒன்று எல்லாம் செய்து வந்து அவனுக்கு இருந்திருக்கிற சொந்த படகினுடைய உரிமையாளன் வந்து அவன். நல்ல கவனி. சானே, அந்த படகினுடைய உரிமையாளராக இருக்கக்கூடிய ஒரு அப்படி படகுக்கு ஒரு உரிமையாளர் இருப்பாருன்னா நிச்சயமா அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதலாளியாக இருப்பார் இல்லையா? அப்போ ஒரு உரிமையாளனாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாம சாரி, மீன் பிடிக்கிறவர்கள் கூட்டத்தில் வந்து மீன் பிடிக்கக்கூடியவர்கள் மீனவர்களுடைய தலைவனாக இருக்கிறான். சாரி, மற்றது அவன் வந்து அதாவது கடல்ல வந்து நிறைய அனுபவம் மிக்க ஒரு மனிதனாக இருக்கக்கூடியவனாக இருக்கிறார். வாசிங்க. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலைகள் கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் வந்து 2 படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் ரமிப்புண்டான படியினால் அப்படி சொன்னான். சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். ஆமென். இன்னைக்கு நாங்க பார்க்க போகிறதான தேவனுடைய சத்தியத்தினுடைய தலைப்பு, தேவ சித்தம் செய்ய உன்னை ஒப்புக்கொடு. தேவ சித்தம் செய்ய உன்னை ஒப்புக்கொடு என்ற தலைப்புல தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். நல்ல கவனிங்க. இந்த சீமோன் பேதுருவை நாங்கள் குறித்து நாங்கள் பார்க்கிற பொழுது முதலாவது பார்த்தீங்கன்னா அவனை குறித்து நாங்கள் இங்க வேதத்துல பார்க்கும் பொழுது அவனுடைய படகுக்கு உரிமையாளனாக இருக்கிறான். அப்படின்னா அவன் வந்து ஒரு படகுக்கு சொந்தக்காரன் இருப்பானா நிச்சயமாகவே அவனோட முதலாளித்துவத்தை சேர்ந்தவனாக இருக்கிறான். 2வது நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா மீன் பிடிக்கிறவர்கள் மத்தியில வந்து மீனவர்களின் தலைவனாக என்ன பண்றார் அவரு இருக்கிறார். 3வது பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய கடலை குறித்து தான் நிறைய அனுபவம் மிக்க ஒரு அனுபவசாலியாகவும் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா இருக்கிற சீமோன் பேதுரு குறித்து சொல்லுகிற பொழுது இப்படிப்பட்டதான இந்த ஒரு என்ன சொல்றது வந்து ஒரு உரிமையாளனாக இருக்கிறவன், ஒரு தலைவனாக இருக்கிறவன், நிறைய அனுபவசாலியாக இருக்கிறவனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை இங்க இருக்கிறது. எப்படிப்பட்ட சூழ்நிலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது? அதாவது அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம், இன்னைக்கு ஒரு மீனும் என்ன செய்யல. இன்னைக்கு இரவு முழுவதும் நாங்க மீன் பிடிக்கிறதுக்கு போய் இரவு முழுவதும் நாங்க பிரயாசப்பட்டோம், ஆனா ஒரு மீன் கூட எங்களுக்கு கிடைக்காம இருக்குன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை இருக்குமாக இருந்தால்
நிச்சயமாக அந்த மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருப்பது சொன்னா மிகவும் தானே, அதாவது எதிர்காலத்தை குறித்து, அதாவது எதிர்காலம் என்னது, அடுத்த வேலை என்ன சாப்பிட போகிறோம், அடுத்த என்ன பண்ண போகிறோம் என்றதான ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய சூழ்நிலை மிக்க ஒரு மனிதனாக அந்த என்ன பண்றான், கவலைப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு நிலைமை அவனுக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாம வெறும் வலையை அவன் சொன்னா அழைத்து கொண்டிருக்க அலசி கொண்டிருக்கிறான் தானே. அது மட்டும் இல்லாம தானே தன்னுடைய தொழில் தான் இரவு முழுக்க போயிட்டு பிரயாசப்பட்டு செய்த தொழில எந்த ஒரு திருப்தியும் இல்லாம, ஒரு சமாதானம் இல்லாம, மிகவும் மனமடிவாக்கப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இங்கே நாங்க பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இப்படித்தான் நல்ல கவனி, எங்களுடைய வாழ்க்கையிலையும் சாரி நாங்க நிறைய அனுபவம் உள்ளவர்களாக இருப்போம் சார், நிறைய அனுபவம் உள்ளவராக இருப்போம். எங்களுக்கான சில சொந்த காணிகள் இருக்கலாம், எங்களுக்கு சொந்த வேலைத்தலங்கள் இருக்கலாம், இப்படியான நிறைய விஷயங்கள் எங்க வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனா ஒரு சம்பவத்தை நீங்க பார்க்கிற பொழுது சாரி ஒரு சில நேரங்கள்ல நாம இந்த மாதிரி மனமடிவாக்கப்படக்கூடியதான ஒரு சூழ்நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைமை எங்க வாழ்க்கை என்ன செய்யப்படும் பாத்தீங்கன்னா ஏற்படுகிறது. உண்மை இது யதார்த்தமான ஒரு சூழ்நிலை. நல்ல கவனிங்க. அப்ப சில நேரம் நீங்க செய்யற வியாபாரங்கள்ல ஒரு வேலை நஷ்டங்கள் ஏற்படலாம். நாங்க வச்சுக்க காணிகள் இருக்கக்கூடிய விளைச்சல்கள் சரியான முறையில் என்ன செய்யாம இருக்கலாம், இல்ல கிடைக்காம இருக்கலாம். இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கிற பொழுது ஒரு குடும்ப தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு குடும்ப தலைவன் அப்ப நிச்சயமா அவனுடைய குடும்பத்துக்கான விஷயத்தை அவன் செய்ய வேண்டும், குடும்பத்தை அவன் கவனிக்க வேண்டும். குடும்பத்துக்குரிய தேவைகளை அவன் செய்ய. அது மட்டும் இல்லாம அவனுக்கு இருக்கிற தலைவர் மீனவர்கள் அவ்வளவு பேருமே தலைவனை நம்பி தலைவனுக்கு பின்னுக்கால போவாங்க. அப்படி போகும் பொழுது வழி நடத்துகிறவர் சரியான முறையில் வழி நடத்தி அங்க போய் சரியானதை செய்தாதான் அவங்களுக்கும் ஏற்றதான ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும் பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ள முடியும். இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில இருக்கக்கூடிய இந்த நாளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில தெரிந்து கொள்ளுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி, எங்களுடைய வாழ்க்கையில இதே மாதிரிதான். நல்ல கவனிங்க, நாங்க ரொம்ப மோசகரமான சூழ்நிலைகளுக்கு நாங்க முகம் கொடுக்கிற சூழ்நிலையில நிச்சயமா எங்களுடைய ஆண்டவர் எங்களை கைவிட மாட்டோம். அன்றைக்கு எங்களுடைய ஆண்டவர் எங்கள் மத்தியில நாங்க என்ன செய்ய வேணும், எதை செய்தால் நான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்றத எங்கள் ஆண்டவராகிய தேவன் எங்களுக்கு எப்பொழுதுமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக, எங்களை வழி நடத்துகிறவராக, எங்களோடு கூட இருந்து எங்களை செயல்படுத்துகிற தெய்வமாக அவர் எப்பொழுதும் எங்கள் மத்தியில் ஆசீர்வாடி கொண்டிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு விசுவாசம் எப்படின்னா, தேவன் எப்பொழுதும் என்னோடு கூட என்ன செய்வார் இருப்பார் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள எப்பொழுதுமே இருக்க வேண்டும். அவர் எப்பொழுதுமே எங்களுடைய பிரயாணத்துல அவர் கூட இருக்கிறார். நாங்கள் கையிட்டு செய்கிற சகல காரியங்களிலும் அவர் கூட இருக்கிறார்ன்றதை நான் எப்பொழுதும் நான் என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா நான் நினைவு கொண்டு நான் வாழ வேண்டும். அது மிக முக்கியமான ஒரு பகுதி. அப்ப அதே போலதான் இங்க இப்படியான ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையிலும் கூட எனக்கு இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையிலும் கூட பயங்கரமான போராட்டத்தின் நிலையில வேதனைகள் மத்தியில் நான் கடந்து போகும் பொழுது நிச்சயமாய் என்னுடைய அந்த வாழ்க்கைக்குள்ள என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பாராக இருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தினுடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும், என்னால் பெற்றுக்கொள்வதற்கு முடியும். ரைட், நல்ல கவனி. அப்ப இப்ப இப்படிப்பட்ட அனுபவிக்கவன் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு முகெடுத்திருக்கிறான். இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வியை அடைந்திருக்கிறான். இந்த நேரத்துல இவனுடைய படகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு சொல்லி பார்த்தீங்க சொன்னா, நல்ல கவனிங்க. என்ன சொல்றாரு அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோன் பேதுருடையதாக இருந்தது. நல்ல கவனிங்க. இப்ப யாருடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்குதோ, யாருடைய வாழ்க்கையில கவலையும் கண்ணீரும் இப்ப பெருகி இருக்கிறதோ, யாருடைய வாழ்க்கை இப்ப இன்னைக்கு நாளில் அடுத்து என்ன செய்ய போறோம் என்று தெரியாம ஒரு என்ன சொல்றது ஒரு திசை தெரியாத நிலைமையில தரமாய் கொண்டிருக்கிறாங்களோ, அந்த படகுலையே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏறி இருக்கும்படிக்கு அந்த படகை தெரிந்து கொள்கிறார். நல்ல கவனி. படகு என்றால் என்னன்னா, நல்ல கவனிங்க, இக்கரையிலிருந்து அக்கறையை நோக்கி செல்ல இருக்கக்கூடியதான எங்கள் எல்லாருடைய வாழ்க்கை என்னும் படகுதான் அந்த படகு. நல்ல கவனி. அப்ப எங்களுடைய வாழ்க்கை ஒரு படகாக இருக்கிறது. அடுத்த கரை என்ன நடக்க போகுது தெரியாது. அடுத்த கரைக்கு எப்படி போய் சேர போறோம்னு எங்களுக்கு தெரியாது. நல்ல கவனி. ஆனா எதுல நாங்க பிரயாணம் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆள் கடலுக்குள்ள பிரயாணம் பண்ண போறோம். ஆழ்கடல் நல்லா இருக்குது எங்களுக்கு தெரியாது. எப்படியாப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரும். திடீர்னு என்ன செஞ்சிடும், சூறாவளியெல்லாம் நஞ்சு துவங்கிடும், கிளம்பிடும். அதே போல கடல் கொந்தளிப்புகள் என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு போயிடும். பயங்கரமான கொடிய
விஷ பாம்புகள், அது போல கொடிய விஷ மீன்கள் எல்லாம் அதுக்குள்ள என்ன செய்யுது, கடலுக்குள்ள என்ன செய்து இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நிலைமையில அந்த படகுல அந்த வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சார் நல்ல கவனிங்க, நாம கூப்பிட்டல்ல, அவரா நம்மிடத்துக்கு என்ன செய்கிறார், வருகிறார். இங்க பேதுருடைய வாழ்க்கையிலையும் பேதுருக்கு தெரியாத இயேசு கிறிஸ்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தான் பேதுருவை நோக்கி என்ன செய்யறார், வந்து தேடி வந்து அவருடைய படகுல அவருடைய வாழ்க்கையில அவர் அங்க ஏறி இருக்கிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. இன்னைக்கு நாம அநேக தெய்வங்களை தேடி தேடி தெரிஞ்சிட்டு இருப்போம். இந்த தெய்வங்கள் எல்லாம் தேடி தேடி அலைஞ்சும் எவ்வளவு பிரயாசப்பட்டும் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில எந்த விதமான ஒரு சந்தோஷமும் இல்லை, சமாதானமும் இல்லை, நிம்மதி இல்லை, எதிர்பார்க்கிற எந்த ஒரு காரியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமையில இருக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஆனால் நீங்க எதிர்பாராத நேரத்தில் உங்களிடத்துக்கு உங்களை தேடி வருகிறவர் தான் மெய்யான ஜீவனுள்ள தேவனாகிய இயேசு கிறிஸ்து. அவரை விசுவாசிப்பதற்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரணம் பார்த்தீங்கன்னா, நடந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, அவர் ஏறி உட்கார்ந்து சும்மா இருக்கல, என்ன செய்யறார், ஏறி உட்கார்ந்துட்டு அவர் போதகம் பண்ணினார். என்ன பண்ணார், அவரு போதகம் பண்ணினார். ஒன்னையும் கொடுக்கல, நல்ல கவனிங்க, ஒன்றை கொடுக்கறதுக்கெல்லாம் வரல, எங்களுக்கு ஒரு போதனை செய்கிறார். அப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நம்ம எல்லாருக்கும் ஆண்டுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது. அப்ப ஆண்டுடைய வார்த்தை போதிக்கப்படுகிற பொழுது அந்த வார்த்தையில் ஒரு மிகப்பெரிய வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தையில மிகப்பெரிய ஒரு ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தையில ஒருபோதும் வெறுமை இல்லை, சரி, அந்த வார்த்தையில மிகப்பெரிய ஆசீர்வாதம் இருக்கிறது. அப்படின்றத வார்த்தை கேட்கிற நமக்குள்ள தான் என்ன இருக்கணும் பாத்தீங்கன்னா, விசுவாசம் இருக்க வேண்டும். யார் மேல விசுவாசம் இருக்கணும், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல விசுவாசம் இருக்கும். ஏன்னா இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவன் என்னிடத்துக்கு கொடுத்து உங்களுக்கு அதை போதிக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறதான வார்த்தை. அது தேவனுடைய வார்த்தை. நான் எதை தேவனுடைய வார்த்தை என்று என்னுடைய வாழ்க்கையை நான் எண்ணுகிறேனோ அப்பொழுது எனக்குள் அது பேலன்ஸ் செய்கிறது என்று சொல்லி வேதத்தில் மிக தெளிவாக என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லியிருக்கிறது. நல்ல கவனி. அப்ப ஆகவே இங்கே போதிக்கப்படுகிறது. அப்ப என்ன நடக்குது, அவர் அப்படியே போதகம் பண்ணி முடிந்த பின்பு சீமோனை நோக்கி சொல்றாரு, இப்ப ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். நல்ல கவனி. போதிச்சு கொண்டிருக்கிற பொழுது இந்த போதனையை கேட்டுக் கொண்டிருந்ததான இந்த சீமோன் பேதுருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியம் ஏற்படுத்தி, போதனையில ஒரு மிகப்பெரிய அன்பு இருக்கிறது, தயவு இருக்கிறது, கிருபை இருக்கிறது, எல்லாவற்றுக்கும் மேலாக போதனையில அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேதுரு வந்து அதை மிகவும் ஆழமாக அந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தான். அப்படி கேட்டுக்கொண்டிருந்துட்டு என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் சொன்ன உடனே அவன் எந்த மறுப்பும் தெரிவிக்கல. நல்ல கவனி, எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்க இல்லை. இரவு முழுவதும் போய் பிரயாசப்பட்டு மீன் பிடிக்க போய் சாரி அதிகாலையில வேலை வந்து ஒண்ணுமே இல்லைன்னு வலையை உதறிட்டு இருக்காங்க, வீட்டுக்கு போறதுக்கு உதறிட்டு இருக்கான். இப்ப எப்படி பார்த்தீங்கன்னா, விடிய விடிய வேலை செய்ய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா தூக்க களைப்பு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, சாரி எல்லா விஷயத்திலையுமே அவங்க செயலிழந்து நினைப்பாங்க, வந்து பலனே இருக்காது. ஏன்னா விடிய விடிய தூக்கம் முடிச்சு விடிய விடிய பிரயாசப்பட்டு ஒண்ணுமே கிடைக்கலன்னா நிச்சயமா அவனுக்கு எந்த பலனும் என்ன செய்ய உடம்புல இருக்கிறதுக்கு முடியாது. அவ்வளவு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையான நேரம். நல்ல கவனி. ஆனா நல்ல கவனி, இந்த பேதுரு இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய சில நல்ல காரியங்களை கவனிச்சிங்கன்னு சொன்னா, சாரி தேவனுடைய போதனையை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதே அவன் செய்த ஒரே ஒரு காரியம், முதலாவது ஆண்டவராகிய அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையை அவன் விசுவாசிக்கிறான். இரண்டாவது அவருடைய வார்த்தைக்கு அவன் என்ன செய்யறான், கீழ்படுகிறான். இன்னைக்கு நம்ம எல்லாரும் நிறைய பேருக்கு வசனத்தை கேட்டுக்கிட்டு இருக்கோம். எங்ககிட்ட இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு அவலட்சணமான காரியம் என்ன பண்ண, கீழ்ப்படுதல் என்பது நமக்கு என்ன செய்யாது இருக்காது. நம்ம கீழ்படுகிறது கிடையாது. கீழ்படிந்தால்தான் நாம் அற்புதத்தை என்ன செய்ய முடியும், எங்க வாழ்க்கையில நாங்க காண முடியும். நல்ல கவனம். அப்ப இவனுக்குள்ள ஒரு கீழ்ப்படுதல், யாருக்குள்ள இருந்தது கீழ்ப்படுதல் இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தலைவன், மீனவ தலைவன், ஒரு படகுக்கு சொந்தக்காரன், சரி நல்ல கவனிங்க, ஒரு கடலை குறித்ததான மீன்களை குறித்ததான அனுபவம் மிக்க ஒரு மனிதன். அவன் என்ன பண்றான்னா, நல்ல கவனி, மீன் பிடிக்கிறவங்களை பத்தி நான் நிறைய இதுக்கு முன்னாடி பேசியிருக்கேன். வந்து மீன் பிடிக்கிறவர்கள் வந்து எப்பவுமே இரவையில தான் மீன் பிடிப்பாங்க. ஏன்னா வலைகளை போட்டா அந்த இரவையில தான் மீன்கள் போய் அந்த வலைகள் என்ன செய்யும், போயிட்டு சீக்கிரம். பகல் டைம்ல மீன் பிடிக்கிறதுக்கு வலை போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா மீன்கள் வந்து வலைக்குள்ள போவாது. சூரிய வெளிச்சத்துக்கு வலை நல்லா தெரியும் அதுக்கு.
அதனால போவாது. அப்ப இரவையில தான் மீன் பிடிப்பாங்க. இப்ப இவர் இங்க பேசி கொண்டு போய் மீன் பிடிக்க சொல்ற ஒரு டைம் பாத்தீங்கன்னா குறைஞ்ச ஒரு 10-11 மணி மத்தியான ஒரு டைம்ல தான் அவர் என்ன பண்றாரு இந்த காரியத்தை. சரி, அப்படின்னா என்ன என்ன விஷயம், நல்ல பட்ட பகல்ல மீன் பிடிக்க சொல்லி என்ன செய்யறாங்க உங்ககிட்ட சொல்றாரு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவர் போதிச்ச போதனையை கேட்டுக்கிட்டு இருந்த இந்த மனுஷனுக்கு வந்து நடந்த விஷயம் அப்படின்னா, உண்மையா அவர் போதிக்கிறவர் சாதாரண போதனை இல்லை, இதுல ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் இருக்கிறது, மிகப்பெரிய ஒரு அதிகாரம் இருக்கிறது. இதை கேட்டு நான் நிச்சயமா செய்தனா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள என்ன செஞ்சிச்சு வந்திருக்குது. நல்ல கவனி. அப்ப இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற நினைக்கக்கூடிய ஒவ்வொரு சிறு பிள்ளைகளா இருக்கட்டும், பெரியார்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, சரி, நாங்க நிறைய சொந்தக்காரர்கள் எதுக்கும் சொந்தக்காரர்களாக இருக்கலாம், நிறைய அனுபவம் மிக்கவர்களாக இருக்கலாம். சரி, ஒருவேளை நாங்க சிலர்கள் மத்தியில் நாங்கள் ஒரு தலைமைத்துவத்தை வகுக்கக்கூடியவர்களாக கூட இருக்கலாம். அதெல்லாம் அவசியம் இல்லை. தேவனுக்கு முன்பதாக தன்னை எவன் ஒருத்தன் தாழ்த்துகிறானோ, தன்னை தாழ்த்தி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு தன்னை எவன் ஒருத்தன் ஒப்புக் கொடுக்கிறானோ, அப்படி ஒப்பு கொடுக்கும் பொழுது அவன் தேவ வல்லமையை கண்களினாலே பார்க்கக்கூடியவனாக என்ன செய்வான், இருப்பான். நல்ல கவனி. அப்ப வாசிக்கிற வசனத்தோட வாசிங்க. அதற்கு சீமோன், ஐயரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் ஒரே ஒரு காட்சி சொல்றாங்க, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அப்ப இந்த வார்த்தையை தான் நீ கவனிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பேசுறாரு. நீ இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நீ நித்திய ஜீவனுக்கு உட்படுவன்னு சொல்லி அவனுடைய வார்த்தைகளுக்கு அடிக்கடி எங்களுக்கு பிரயோகிக்கப்படுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல கவனிங்க. அவனுடைய வார்த்தையை விசுவாசிச்சு வார்த்தையின் படியே செய்கிற அப்படின்னு சொல்லி ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பானாக இருந்தால் சரி, அவன் நினைச்சு பார்க்க முடியாத ஆசீர்வாதத்தை வாழ்க்கை என்ன செய்ய முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் தங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு சைகை காட்டினார்கள். அவர்கள் 2 படகுகளும் அமிலத்தக்கதாக நிரப்பினார்கள். நடக்கிற போது பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க இவன் ஒருத்தனுக்கே மீன் இல்லாம உட்கார்ந்துருந்தான் தானே, மிகப்பெரிய வேதனையோடு அங்க உட்கார்ந்துருந்தான். ஆனா தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் அந்த வேலை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய படகுகளுக்கு மட்டுமில்லை, கூட்டாளிகளுடைய படகுகள் நிரம்பி வழியத்தக்கதான ரீதியில ஆண்டவர் நிறைவான ஆசீர்வாதத்தை செஞ்சார் அவங்களுடைய வாழ்க்கையில கொடுக்கறத பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. ஏன் அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் பார்க்கும்போது வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் உடையவர். நல்ல கவனி. அப்படிப்பட்ட தெய்வம் அவருடைய பிள்ளைகள் அவரை விசுவாசித்து வேலை செய்ய போகும் பொழுது சரிதானே. இப்ப நீங்க எத்தனை பேர் யோனாவுடைய விஷயத்தை படிச்சிருக்கீங்க தெரியாது, யோனாவுடைய சரித்திரத்தை எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கிறது தெரியாது. நிறைய பேர் சில பிள்ளை படிச்சிருப்பீங்க. சரிதானே. யோனாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, சரி, யோனாவை விழுங்கும்படி ஒரு மீனுக்கு கட்டளை இடுகிறார். அதே மீனுக்கு திரும்ப அவர் கட்டளை இடுகிறார், நீ அவனை கொண்டு போய் என்ன செய்யும், கல் அப்படிங்கிற கரையில கொண்டு போய் காக்குறது, கரையில கொண்டு போய் மீன் என்ன செய்தவனை காக்குறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதான் யோனாவுடைய அதிகாரத்துல நீங்க இந்த காரியத்தை குறித்து நீங்க படிக்கலாம். அப்படின்னா சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு மீனுக்கு நம்முடைய உலக ரட்சகராகிய ஆண்டவர் சொல்றாரு, நீ யோனாவை விழுங்கு அப்படிங்கிறார். யோனா 3 நாள் அந்த மீனின் வயிற்றுக்குள்ள என்ன செய்வான், செமிப்பாடு அடையாம உள்ளுக்குள்ளே இருப்பான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஆண்டவர் 3 நாளும் அந்த மீனை வேற எதையும் சாப்பிட விடாத என்ன பண்ணி வச்சிருந்தார், சரி, கட்டளையிட்டு வச்சிருந்தார். 3வது என்ன நடந்துச்சு, வசனம் எடுத்துருக்கீங்களா, வாசிங்க பாப்போம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கி விட்டது. கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை கொண்டு போய் கரையில என்ன செஞ்சிருச்சு, கக்கி விரிச்சு. நல்ல கவனி. அப்ப சமுத்திரத்தின் ஆழத்துக்குள்ள இருக்கிற பெரிய மீனுக்கு தேவன் கட்டளையிடும் பொழுது அவருடைய வேலை செய்தார். சரி, அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நாம எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நமக்கெல்லாம் ஒரு பேர் இருக்கு, தெரியுமா இல்லையா? யோவான் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல நமக்கு ஒரு பேர் கொடுக்கிறார். என்ன மாதிரி பேர் கொடுக்கிறார், அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் அவர்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப பிள்ளைகளாக மாறுகிறோம். யாரை விசுவாசிச்சா, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற பொழுது
நான் அவருடைய பிள்ளையாக அதிகாரத்தை பெறுகிறேன். அப்ப பிள்ளையாக அதிகாரத்தை பெறும் பொழுது ஒரு பிள்ளைக்கு சொல்ல வந்து என்னுடைய பிள்ளை மீன், அதாவது இந்த உலகத்துல ஒரு தகப்பொண்ணு தன்னுடைய பிள்ளைக்கு வந்து மீனை கேட்டா பாம்பை கொடுப்பானா, அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பானான்னு கேட்கிறான். கேட்டு சொல்ற அதை விட நல்ல ஈவுகளை உங்கள் பரமபிதா உங்களுக்கு கொடுக்கிறதுக்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரை குறித்து பேசுறார். நல்ல கவனி. இப்ப சீமோன் என்ற இந்த பேதுரு இயேசு கிறிஸ்துவை ஜீவனுள்ள தேவன் என்று விசுவாசித்த மறு கணம் அவன் யாராக மாறுகிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது அவன் தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறான். அப்ப தேவனுடைய பிள்ளையாக மாறினால் அந்த தேவனுடைய பிள்ளைக்கு தேவனால் படைக்கப்பட்டிருக்கிற சகல படைப்புகள், அதாவது நீங்க 15 இருக்கு பூமியில் இருக்கக்கூடிய சகல இயற்கையும் சானே அந்த மனிதனுக்கு வந்து என்ன செய்ய அப்படின்னா நன்மையான ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இப்ப நாம சில நேரங்களில் பார்த்து விவசாயம் பண்ணுவோம், பயங்கரமா கஷ்டப்பட்டு விவசாயம் பண்ணுவோம். ஆனா விவசாயத்தில் எந்த பலன்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. சரி, வியாபாரம் பண்ணுவோம், எந்த லாபமும் எங்களுக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆடு மாடுகள் பண்ணைகளை வளர்த்து அதுல என்ன செய்வோம், பெருக்க பண்ணு பார்ப்போம். ஆனா அதுகள் எங்களுக்கு எந்த விதமான ஆசீர்வாதம் என்ன செய்யாது, கிடைக்காது. பல போராட்டங்கள் அனுபவிச்சுட்டு இருப்போம். வீட்டுகள் அரிசி பணக்கு மாவு தொட்டி இருக்கும், இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் கூட நீங்க பார்த்தீங்க சொன்னா சிலர் அப்படியே காஞ்சி போய் கிடக்கு, அங்க ஒண்ணுமே இல்லாம காஞ்சி போயிட்டு கிடக்கு. இருந்து என்ன விளங்குது அப்படின்னு கவனிங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் அவரை விசுவாசித்து நடப்பதற்கு என்னை நான் ஒப்புக் கொடுப்பனாக இருந்தார். நடந்துகிற எல்லாருக்கும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அப்படி விசுவாசிக்கும் பொழுது முதலாவது நீங்க பெற்றுக்கொள்றது அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். அப்ப அவருடைய பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றுக்கிட்டா என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா, சானே ஆண்டவர் எங்களுக்காக கீழ்ப்படுத்தி இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக் கொள்ளுகிறதற்கு அந்த இயற்கையெல்லாம் நமக்கு உதவி செய்வதற்காக என்ன செஞ்சிருவாங்க, மாற்றத்தை காண்பிக்க துவங்கும். நல்ல கவனி, அது ஏற்கனவே எங்களுக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். அப்ப பேதுருக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வலையை போட்ட உடனே நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, அங்கிருந்த மீன்களுக்கெல்லாம் யார் கட்டளையிட்டது அப்படின்னா, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீன், அதாவது பேதுருடைய வலையை போடுறதுக்கு முன்பதாகவே அங்க யார்கிட்ட சொல்லியிருந்தார், அந்த வலைக்குள்ள வர சொல்லி மீன்களுக்கு சொல்லி இருந்தார். நல்ல கவனிங்க. நீங்க நோவாவை குறித்து நீங்க பார்க்கிற பொழுது நோவா ஒரு பெரிய பேழையை கட்டிட்டு இருப்பான். அப்ப அவர் அதை சொல்லுவார், நீங்க எல்லாத்துலயும் நல்ல, அதாவது சுத்தமானதுல 7 ஜோடியையும் சரிதானே, சுத்தம் அல்லாததுல 2 ஜோடியையும் என்ன செய்யணும் உங்களுடைய பேழைக்குள்ள கொண்டு வான்னு சொல்லி ஆண்டு சொல்லுவார். இதுல பாத்தீங்கன்னா பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்கும். அப்ப இப்படிப்பட்டதான கொடூரமான மிருகங்கள் எல்லாம் இவன் போயிட்டு கூட்டிட்டு வந்து பேழைக்குள்ள என்ன செய்யலாது, சேர்க்க இயலாது. அப்ப இவனுடைய பேழைக்குள் வந்து யார் அந்த அத்தனை கொடூரமான பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் கொண்டு வந்து அந்த நோவாவுடைய பேழைக்குள்ள கொண்டு வந்தான்றத நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வசனத்தை எடுத்தீங்கன்னா வாசிங்க பார்ப்போம். வசனத்தை, வானத்தின் கீழே ஜீவசுவாசம் உள்ள சகல மாம்ச ஜந்துக்களையும் அழிக்க நான் பூமியின் மேல் ஜலப்பிரளயத்தை வரக்கொள்ளுவேன். பூமியில் உள்ள யாவும் ஆண்டு போம், ஆனாலும் உன்னுடனே என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். நீங்க அடுத்து பாத்தீங்கன்னா, சகலவித மாம்சமான ஜீவன்களிலும் ஆணும் பெண்ணுமாக வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உன்னுடன் உயிரோடே காக்கப்படுவதற்கு பேழைக்குள்ளே சேர்த்துக்கொள். ஜாதி ஜாதியான பறவைகளிலும் ஜாதி ஜாதியான மிருகங்களிலும் பூமியில் உள்ள சகல ஜாதி ஜாதியான ஊரும் பிராணிகளிலும் வகை ஒன்றுக்கு ஒவ்வொரு ஜோடு உயிரோடே காக்கப்படுவதற்கு உன்னிடத்திலே வரக்கடுவது. நல்ல கவனி. அப்ப உன்னிடத்துக்கு வரக்கடவுதுன்னு ஒரு வார்த்தை பேசுறாரு பாருங்க. அவனிடத்துக்கு வரக்கடவுது என்று அவர் பேசுகிற பொழுது உண்மையிலே வந்து அங்க இருக்கிற எல்லாமே என்ன நடக்கும் சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவ்வளவு கொடூரமான பயங்கரமான மிருகங்கள் எல்லாம் எங்க வருது அப்படின்னா அவருடைய பேழைக்குள் என்ன செய்யப்படுகிறது இல்லையா. நல்ல கவனி. அப்ப இங்க நீங்க வாசிங்க வந்து 7ஆம் அதிகாரத்தை தானே வாசிங்க. தேவன் நோவாவுக்கு கட்டளையிட்டபடியே சுத்தமான மிருகங்களிலும் சுத்தமல்லாத மிருகங்களிலும் பூமியின் மேல் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலும் ஆணும் பெண்ணும் ஜோடு ஜோடாக நோவாவிடத்தில் பேழைக்குள் உட்பட்டன. இப்ப மிருகங்களுக்கெல்லாம் இந்த நோவா கட்டுற பேழைக்குள்ள போன்னு சொல்லி யார் சொன்னது? ஆண்டவர் சொல்லுகிறார். ஏனால் அவர் பெரிய அதிகாரம் உடையவர், இயற்கையின் மீது அதிகாரம் உள்ளவர்,
சகல ஜீவ ஜந்துக்கள் மேல் அதிகாரம் உள்ளவர். எல்லாம் அவருடையவைகள். பூமியும் அந்த நிறைவும் கர்த்தருடையது. அவர் சொன்னா எப்பேற்பட்ட மிருகமா இருந்தாலும் அது என்ன செய்யும்? நேரம் அவர் சொன்ன இடத்துக்கு போய் சேர்ந்து. மனுஷன் மட்டும்தான் கீழ்ப்படிய மாட்டான். ஆனா மிருகங்கள் ஒவ்வொன்றும் என்ன செய்யும்? கீழ்ப்படி. எல்லாம் ஜோடி ஜோடியா நோவாவுடைய பேழைக்குள் உட்பட்டனன்னு சொன்ன என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜோடி ஜோடியா வந்து எல்லாம் அந்த பேழைக்குள்ள அது பாட்டை ஏறி உள்ளுக்கு போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 40 நாட்கள் பயங்கரமான மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த மழை தண்ணீர் வடிகிறதுக்கு கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலாக இருந்துச்சு. சரி, கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பேழைக்குள்ளே என்ன செஞ்சிருக்குது? எல்லாமே இருந்திருக்குது. அப்படின்னா அது வரைக்கும் அங்க எந்த விதமான பெறலையும் எந்த மிருகமும் என்ன செய்யல, பண்ண இல்லைங்க. எந்த மிருகமும் தன்னுடைய சில விஷயங்களை பண்ண முடியல. அப்படின்னா அங்க எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள என்ன செஞ்சு அவ்வளவுமே இருந்தது. பேலை என்னது? கப்பல் இல்லையா? 300 அடி நீளத்துக்கு அவ்வளவு பெரிய கப்பலை கட்டி வச்சிருப்பாங்க. சாரி, அந்த பெரிய கப்பலுக்குள்ள அவ்வளவு மிருகங்கள் ஆண்டவர் உள்ளடக்கிறார். அந்த மாதிரிதான் ஆண்டவர் அதிகாரம் உடைய தெய்வம். நாம விவசாயம் பண்ற மண்ணுக்கு கட்டளையிடுவார். அந்த மண் எனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கும். மிருக ஜீவன்களோடு கர்த்தர் பேசுவார். அவை எனக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நான் செய்த வியாபாரத்தை கர்த்தர் எனக்கு ஆசீர்வதிக்கிறதுக்கு சொல்லுவார். அது எனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளி தரும். என்னோடு கூட மனிதர்களே, என்னோடு கூட இருக்கக்கூடிய சபை விசுவாசிகளையும் ஆண்டவர் வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பார். எதுக்காக? அந்த ஆசீர்வாதத்தை கொண்டு கொடுக்கும்படியா. ஆண்டவர் சொன்னால் அது அப்படியே ஆகும். சொல்லுங்க அல்லேலூயா. சரி, ஆண்டவர் சொன்னால் ஆகும். அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என வேதத்திலே பார்த்திருக்கிறோம். சரி, அப்ப இந்த வலையை போடுவதற்கு முன்பதாகவே அந்த சீமோன் பேதுரு போடுகிற வலைகளுக்குள்ள இந்த மீனெல்லாம் நீ வந்து உள்ள நுழையின்னு ஏற்கனவே மீன்களுக்கு கட்டளையிட்ட பண்ண முடியும் ஆண்டவர். அப்படினாலும் இந்த மீன்கள் அவ்வளவு என்ன பண்ணிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு போட்ட வலைக்குள்ள வந்து அவ்வளவு மீன் அணைஞ்சிருச்சு. எல்லா மீன் வந்து உள்ள போந்துருச்சு. அப்ப அந்த மீன் அவனுக்கு என்ன செய்ய முடியல? தூக்கிக்கல முடியல. இல்ல, யோவான்ல பார்க்கும்போது பெரிய பெரிய மீன்களுடைய எண்ணிக்கை கூட அந்த இடத்துல எத்தனை மீன்கள் அவன் பிடிச்சாங்கிறது கூட என்ன செய்த வேதத்துல போடப்பட்டிருக்கு. அவ்வளவு மீன்கள் அவன் திரளாக பிடிப்பான். நல்ல கவனிங்க. சரி, அப்படி திரளான அந்த மீன்களை பிடிச்ச பொழுது அவன் யோசிக்க ஆரம்பிச்சான். அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அவனை சுத்தி இருக்கிற கூட்டாளிமார்களை யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் நமக்கு தலைவரா இருந்தாரு. யாரு? பேதுரு தான் நமக்கு தலைவரா இருந்தார். இவர் சொல்லித்தான் இவரோட போயிட்டு நம்ம விடிய மீனுக்கு வலையை போட்டு உட்கார்ந்து இருந்தோம். ஒரு மீன் கூட நமக்கு என்ன செய்யல, அம்புடவே இல்லையே. நல்ல கவனி, ஒண்ணுமே அம்பு இல்லையே. அப்ப இவர் யாரு? இவர் சொன்ன உடனே கொண்டு வலையை போடுற இவ்வளவு மீன்கள் அம்புடுதே. இதுக்கு காரணம் என்ன? இவர் யார்? நல்லா யோசிச்சு பாருங்க. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க நானும் கீழ்ப்படிஞ்சனா ஆண்டவர் நமக்கான சகல ஆசீர்வாதத்தோடும் அவர் பேசுவார். அவர் அந்த ஆசீர்வாதத்தோடு பேசுறாருன்னா அது எல்லாம் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாம சாரி, தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிறத சாரி, அந்த மனுஷனை சுற்றி இருக்கிற எல்லா ஜாதிகளும் என்ன செய்வாங்க? அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பாங்க. சாரி, தேவ மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுகிற பொழுது சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதமாக என்ன செஞ்சிடும்? மாறிவிடும். அதாவது நிரம்பி வழியும் பொழுது அது நிறைய பேருக்கு என்ன செய்ய துவங்கிடும்? ஆசீர்வாதங்கள் போக துவங்கிடும். நாமெல்லாம் தேவனுடைய மனுஷர்களா, தேவனுடைய மனுஷர்களா நம்மளை நாம் ஆராய்ச்சி பார்க்கிற பொழுது, நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கல, சும்மா வெறுமனை கத்தாவே சொல்லிட்டு இருக்கிறதுனால இன்னைக்கு நான் கையேந்தி கொண்டு தெரிகிற ஒரு மனுஷனாக இருப்பேன். கையேந்திக்கிட்டே இருப்பேன். யாருக்கு கொடுக்க மாட்டாங்களான்னு ஏக்கத்தோட பார்த்துட்டே இருப்பேன். சரி, யாருக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மனுஷனாக இருப்பேன். இல்லை, உண்மையிலே வந்து நிலை வச்சு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாயானால் உனக்கான ஆசீர்வாதங்கள் அத்தனையும் உன்னை தேடி உன்னிடத்துக்கு என்ன செய்யும்? வரும். ஆழத்துல வலையை போட்டது மட்டும்தான், அங்க வர வேண்டிய அவ்வளவு மீன்களும் அங்க வந்து சேர்ந்துருச்சு. நல்ல கவனி. அப்ப கர்த்தர் இயற்கையோடு கூட பேசுகிற தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இதை கண்டு பேதுரு அப்படியே என்ன பிரமிச்சு போயிட்டான். அவனோட கூட இருந்தவர்கள் பிரமிச்சு போனாங்க. ஏன் அப்படின்னா, நான் ஒரு தலைவனாக இருந்தோம், கடலை குறித்து இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு மனிதனாக இருந்தோம், ஒரு நாள் கூட நான் இப்படிப்பட்ட மீன் என்ன செஞ்சது? நான் பிடிச்சதே இல்லையே. ஒரு நாள் கூட நான் பிடிச்சது கிடையாது. அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க. அன்று உங்களுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை தான்
என்னுடைய இந்த வலைக்குள் இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சுச்சு இன்னைக்கு கொண்டு வந்துச்சு. சொல்ற ஆண்டவரே, நான் பாவியான மனிதன். ஏன்னா பாவியான மனிதன் செய்கிற எல்லா காரியங்களையும் தோல்வியை தான் நினைச்சிட்டு இருப்பான், கண்டுகொண்டிருக்கும். அதாவது தெளிவாக சொல்றான், நான் ஒரு பாவியான மனிதன், என்னை விட்டு நீங்க போயிருங்க அப்படிங்கிறான். ஏன் அப்படின்னா, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தால் அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் தோல்வி, எல்லா காரியங்களையும் நஷ்டம், பலதரப்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கை, துக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை, எதிர்பார்க்கிற எந்த ஒரு எதிர்பார்ப்புதலும் சாரே அவனுடைய வாழ்க்கையில நடைபெறாமல் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அவல நிலை. இதெல்லாம் யாருக்கு ஏற்படும்னா, பாவம் நிறைந்த ஒரு மனிதனுக்குள்ள என்ன செய்யுதெல்லாம் அவனுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். ஒரு விஷயம்தான், பாவம் நிறைந்து நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்பட்டுட்டாருன்னா நம்முடைய பாவத்தை அவர் நம்ம கேட்காமலே மன்னிப்பு கொடுக்கிறார். கேட்காமலே பாவத்துக்கு மன்னிப்பு தருகிறது மட்டுமில்லாமல் என்னை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். என்னை பரிசுத்தப்படுத்திட்டு அவருடைய வார்த்தைக்கு என்னை கீழ்ப்படிய பண்ணி நடக்கிற பொழுது நினைத்து பார்க்க முடியாத ஆச்சரியமான ஆசீர்வாதத்தை நான் அடைந்து கொள்வதற்கு என்ன பண்றார் பயன்படுத்துகிறார். அது மட்டும் இல்லாமல் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் சொன்ன உடனேயே அவளை சுற்றி இருக்கிற அவ்வளவு கூட்டாளிகளும் பிரமிச்சாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட், இவர் கீழ்ப்படிஞ்சாரு, இவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை நான் என்ன செஞ்சாரு பெற்றுக்கொண்டார். அப்ப நம்முடைய நான் ஒருவன் கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தைக்கு நான் அடங்கி நடக்கிறதுக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிற பொழுது நிறைய பேருக்கு அந்த ஆசீர்வாதம் என் மூலமாக போகிறதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்க அதான் சம்பவத்தை பார்த்துட்டு இருக்கோம். நல்ல கவனிங்க. அப்ப நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேயுவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தபடியே விரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி, பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். இப்ப நல்ல கவனிங்க, இந்த தேவ சித்தம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இயேசு கிறிஸ்துவை ஒருத்தர் விசுவாசிக்கணும், அது தேவனுடைய சித்தம். சரி, அடுத்து அந்த தேவனுக்காக ஒருவன் வேலை செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது மனுஷ ஆத்துமாக்களை என்ன பண்ணணும், மனித ஆத்துமாக்களை தேவனுக்காக என்ன செய்ய வேணாம், பிடிக்க ஆதாயப்படுத்த வேண்டும். அப்ப தேவனுக்காக மனுஷர்களை ஆதாயப்படுத்திக் கொண்டதா இருந்தா, ஒன்று நாங்க நினைவு வச்சுக்கணும். நல்லா கவனிங்க, 4 மனுஷர்களை நம்மளை விட்டு வெளியே தள்ளுறதுக்கு ஒரு நிமிஷம் போகுமா? நம்மளை விட்டு வெளியே தள்ளுறதுக்கு ஒரு 10 பேரை வச்சுக்கோங்களேன். நம்மளோட அந்த 10 பேரை நம்மளை விட்டு வெளியே தள்ளுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் வேலையை முடிச்சுக்கலாம். அவனை நம்ம பக்கம் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு ஓடி போயிடுவோம் அதோட. ஆனா மனுஷனை சம்பாதிக்கிறதுன்றது, ஒரு ஆத்மாவை சம்பாதிக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருத்தனையாவது நம்ம கிட்ட கொண்டு வர முடியுமா? லேசில கொண்டு வர முடியாது. சரியான கஷ்டப்பட வேண்டியிருக்கும் எங்கள் வாழ்க்கை, பயங்கரமா கஷ்டப்பட வேண்டியது. அதுலயும் அவர் என்னத்தை எங்களுக்கு புரிய வைக்கிறார் பாத்தீங்கன்னா, சாரே இயற்கையில் இருக்கக்கூடிய 5 அறிவு மிருகங்களாகிய மீன்களுக்கே நான் கட்டளையிட்ட பொழுது உன் வலைக்குள்ள வருதுன்னா, சாரே நீ என்ன குறிச்சு பிரசங்கம் பண்ணுவ, ஆனா அந்த பிரசங்கத்தை கேட்டு உன்னிடத்துக்கு விடுதலையாக்கப்படக்கூடிய ரட்சிக்கப்படக்கூடியவர்களை நான் தான் ரட்சிப்பேன். அவங்க தான் உனக்கிட்ட என்ன செய்வாங்க, வருவாங்க. ஏன்னா ஆண்டவர் மீன்களோடு பேசுகிறது போலவே ஒவ்வொரு மனிதர்களோடும் ஆண்டவர் தான் பேச முடியும். ஆண்டவர் பேசினால் மட்டும்தான் சீமோன் பேதுருடைய பிரசங்கத்துக்கு என்ன கிடைக்கும் பார்த்து சொன்னா, அங்க ஆத்தும ஆதாயம் கிடைக்கும். சாரி, நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை எடுத்து வாட்சி பார்த்தீங்கன்னா, சீமோன் பேதுரு பேசின ஒரே பிரசங்கத்துல கிட்டத்தட்ட எவ்வளவு பேர் அங்க நீங்க பாத்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவர்கள் நீங்க பார்க்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் ஒரே பிரசங்கத்துல. சரி, எத்தனை பேர் பிரசங்கத்தில் ரட்சிக்கப்பட்டாங்க? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. சரி, அதுக்கு அடுத்த ஒரு பிரசங்கம் பண்ணுவோம், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. இதெல்லாம் யார் செய்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின் வல்லமைதான் ஒரு மனிதனுக்கு ரட்சிப்பை என்ன செய்யும், கொண்டு வரும். சரி, நான் வெறுமனே பேசிட்டு இருப்பேன் இல்ல, கர்த்தர் என்னிடத்துக்கு அனுப்ப வேறு ஜனங்கள், அவர் தான் அதை செய்வார், அவர் தான் ரட்சிப்பை கொடுப்பார். ஆகவே வேதம் என்ன சொல்லுது சொன்னா, ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென், ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம கோச்சிட்டு இருக்கலாம், யாரெல்லாம் நீங்க ரட்சிக்கப்படுறீங்கிறது எனக்கு தெரியாது. உண்மை யாருடைய வேலை தான்? ஆண்டவர் தான் உங்க ஒருவரை என்ன செய்ய வேண்டும், ரட்சிப்புக்குள்ளாக நடத்த வேண்டும். நல்ல கவனி. அப்ப
இந்த இடத்துல நாங்க பார்க்கிற பொழுது சொல்ல நீ என்ன பண்ணு, இன்னையிலிருந்து நீ மனுஷரை பிடிக்கிறவராக உன்னை நான் என்ன செய்வேன், மாற்றுவேன் அப்படிங்கிறார். அப்ப மனுஷர்களை பிடிப்பதற்காக உன்னை நான் மாற்றுவேன் அப்படின்னா, ஒரு மீனவன் அப்படின்னா நீங்க மீனவர்களை நீங்க போய் பார்த்தா செம்ம நாத்த முடிஞ்சா இருப்பாங்க. சட்டியான மனமா இருக்கும் மீன் பிடிக்கிறவங்கள பார்த்தா கிட்ட கூட போய் நிற்கிறார். அவ்வளவு வெயில் ஏற ஏற அவன் உடம்புல இருந்து வரும் வித்தியாசமான மனம் வந்துட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஒரு நாற்றமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு மனிதனை தேவன் என்ன பண்றாருன்னா, அவருடைய ராஜ்யத்துக்காக ஆத்தும ஆதாயத்தை படுத்தும்படியான ஒரு மிகப்பெரிய உயர்வான பதவியை அவனுக்கு கொடுக்கிற தெய்வமாக இருக்கிறார். நம்மளும் அப்படித்தான், எங்க வாழ்க்கையா அப்படித்தான். நாற்றம் முடிச்சு போயிட்டா என்னோட வாழ்க்கை என்ன செஞ்சுட்டு இருந்தோம், வாழ்க்கையில கிடந்தோம். குடிகாரன் ஒதுக்கி போடுவாங்க. பயங்கரமான நிலைமையில எங்களோட வாழ்க்கை இருந்துச்சு. சாரி, கர்த்தர் தான் எங்கள் வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து இன்றைக்கு எங்களை என்ன செஞ்சிருக்கிறார், உயர்த்தி வச்சிருக்கிறார். அப்படின்னா நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேனா, இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுத்தி நடப்பேனானால் என்னுடைய ஆண்டவர் என்னுடைய சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றி போடுவதற்கு அவர் வல்லமை மிக்க தெய்வமாக இருக்கிறார். சொல்லுங்க. அப்ப நீங்க அடுத்த வருஷம் கடைசி வருஷத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். இந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, சாரே உடனே இதெல்லாம் போட்டு உடனே அப்பயே இயேசு கிறிஸ்துக்கு பின்னுக்கு போயிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்தை நிறைய பேர் கற்றுக் கொடுப்பாங்க. இல்ல, உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஒன்று இருந்துச்சு. சாரி, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறதுக்கான ஒரு டைமிங்கை கற்றுக் கொடுத்திருந்தா அவங்க போய் செய்ய வேண்டிய சில நிறைய விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு இயேசு கிறிஸ்துக்கு பின்னால அவருடைய சீசனாக போனார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு என்பவன் தன்னுடைய குடும்பத்தோடு தான் தன்னுடைய ஊழியத்தை செஞ்சு கொண்டிருந்தார். கடைசி வரைக்கும் தன்னுடைய மனைவியோடையே தான் அப்படி இருந்தார். அவர் போயிட்டு இருந்தார், மனைவியோடைய மாமி அவங்க குடும்பத்தோடு இருந்துதான் தன்னுடைய வேலையை அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, செஞ்சுட்டு இருந்தார். அதான் நல்லா கவனிங்க. அப்ப முதல் தன்னுடைய ஊழியத்துக்காக நியமிக்கப்பட்ட பேதுரு கணவன் மனைவியாக குடும்பத்தோடு இருந்து ஊழியம் செய்ததை நாங்கள் இந்த பகுதியில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே சதானே திருமணம் முடித்து ஊழியம் செய்ய வேண்டும் என்பது அது கர்த்தருடைய சதானே திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான ஒரு காரியம். அதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. சில பேர் தவறான உபதேசங்களை உபதேசிப்பாங்க. நாங்கள் ரொம்ப கவனமாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். சதானே நல்ல கவனிங்க. அப்ப நிறுத்திவிட்டு அவருக்கு பின் சென்றார்கள். என்ன சொல்றீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய எல்லா விதமான காரியங்களையும் என் தேவன் எனக்கு செய்வார் என்று சொல்லி நான் எப்பொழுதும் இயேசுவை பின்பற்றுகிறவனாக என்ன செய்வேன், நான் இயேசுவை பின்பற்றுவேன். எனக்குரிய கவலைகள், எனக்குரிய வேதனை, என்னுடைய குடும்ப பாரம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு என் ஆண்டவரை விசுவாசித்து என்னுடைய வாழ்க்கையில் நான் நடக்க ஆரம்பிச்சுட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னுடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இல்லாத ஆசீர்வாதத்தை வாழ்க்கை என்ன செய்வாங்க, எனக்கு தர ஆரம்பிச்சிருவார். அப்போ என்ன ஆண்டு என்ன சொல்ல, தேவ சித்தத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அதுக்கு எனக்கு பொறுமை மிக முக்கியம். என்ன பொறுமை? இன்னைக்கு நிறைய தேவைகள் எனக்கு இருக்கலாம். இன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய போராட்டம் இருக்கலாம். ஆனா இன்றைக்கு இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விதிமுறை என்ன அப்படின்னா, வாரத்தின் முதல் நாளிலே நீ கட்டாயம் சபை கூடி வர வேண்டும். நீ சபை கூடி வராம உன்னுடைய காரியங்கள்ல நீ துணிவா நுழைஞ்சு நீ வேலை செய்யறதுக்கு ஆரம்பிப்பன்னு சொன்னா, அது உனக்கு ஆசீர்வாதமான நிலைமை என்ன செய்யாது, ஒரு நாளும் இருக்கவே இருக்காது. சானே அப்ப அதுதான் எங்களுடைய சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். சானே நான் எப்பேற்பட்ட அனுபவிக்கப்பட்ட மனுஷனாக இருக்கலாம். தேவ வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுத்தி நடந்தால் மட்டும்தான் இயற்கையெல்லாம் எனக்கு ஆசீர்வாதத்தை அள்ளித்தரக்கூடிய அளவுக்கு தேவன் இயற்கையோடும் பேசக்கூடிய தெய்வமாக என்ன செய்வார், இருப்பார். மாறாக நான் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம விட்டுட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை நாள்ல, அதாவது வாரத்தின் முதல் நாள்ல சபை கூடி வந்து கர்த்தருடைய நாமத்தை நான் தொழுது கொள்ளாம விட்டுட்டு என்னுடைய பிரயாசத்துல எல்லாத்தையும் நான் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போனீங்கன்னா, நிச்சயமா நல்லா கவனிங்க, ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை, மிகப்பெரிய வேதனையை, மிகப்பெரிய ஒரு இழப்பை, மிகப்பெரிய தோல்வியை எங்களுடைய வாழ்க்கையில சந்திக்க வேண்டி நேரிடலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கை என்னும் படகில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லைன்னா சாரே ஒன்றுமில்லாத வெறுமை தான் எங்க வாழ்க்கையில் என்ன செய்யும். பேதுருடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான். இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில இல்லாம இருந்த பொழுது அவன் வலையில ஒண்ணுமே கிடைக்காம வெறும் வலையை தான் நினைஞ்சிட்டு இருந்தான், அலசி கொண்டிருந்தான். வெறும் வலையை அலசி கொண்டிருந்த ஒரு தொழிலாளி யோசிச்சு பாருங்க, அவனுடைய அடுத்த கணம், அடுத்த எதிர்காலம், இந்த குடும்பத்துக்கு என்ன செய்ய போறேன், எது செய்ய போறேன், இவ்வளவு பெரிய வேதனைகள் மத்தியில் கடந்து பாதுகாப்பு வாழ்க்கையில் இருந்திருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கை படகிலும்
நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து அமர்வதற்கு நீங்க இடம் கொடுப்பீங்கன்னா சரி, உங்க இருதயத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து வாசம் பண்ண வேண்டும் என்பதை நீங்க உங்களுடைய வாழ்க்கை நீங்க எதிர்பார்ப்பீங்க என்று சொன்னா சரி, உங்களுடைய வாழ்க்கை படகு நிரம்பத்தக்க ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளித்தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. தேவ விஷயம் நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? கீழ்ப்படிய வேண்டும், அல்லது விசுவாசிக்க வேண்டும், அல்லது கீழ்ப்படிய வேண்டும். மூன்றாவது கிரிகைகள் மூலமான என்ன செய்ய வேண்டும்? செய்ய வேண்டும். பேதுரு விசுவாசித்தான், கீழ்ப்படிந்தான், தன்னுடைய செயல்களாலே அவர் சொன்னதை அப்படியே என்ன செஞ்சான்? செய்தான். சரி, 3 காரியங்களுடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நிச்சயமா என்னால் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு அநேகர்களுக்கு காரணம் இங்க கேட்டு நீங்க தான் அவங்களோட கூட போய் பேச வேண்டும், நீங்க தான் அவங்களுக்கு எச்சரிக்க வேண்டும், நீங்க தான் அவங்களுக்கு புத்தி சொல்ல வேண்டும். நீ என்னத்த ஞாயிற்றுக்கிழமை போய் தேடினாலும் உனக்கு ஆசீர்வாதம் ஒரு நாள் என்ன செய்ய போறது இல்லை, வரப்போறது இல்லை. கர்த்தருடைய சமூகத்தை தேடி கர்த்தருடைய வசனத்தை விசுவாசி, அந்த வசனத்துக்கு கீழ்ப்படி, அவர் சொல்ற மாதிரி நீ செஞ்சு பார். உன்னுடைய வாழ்க்கையை நீ ஆசீர்வாதத்தை என்ன செய்வார்? பெற்றுக்கொள்வது. நாம தான் போய் மற்றவர்களுக்கு என்ன செய்ய வேண்டும்? சொல்ல வேண்டும். அதுதான் இந்த புதிய வருஷத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை நாளிலே கர்த்தர் கூட பேசிய வார்த்தை மூலமாக இதில் ஒருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.